ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எனக்கு வந்து இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணியிருந்தீங்க. ஏன் நீங்கள் வந்து விளாக் வீடியோ எதுவும் போட மாட்டீங்க அப்படின்னு. நான் ஃபஸ்ட்டு வீடியோவே போட மாட்டேன். இன்னும் வரைக்கும் என் சேனலில் வீடியோவே போடல. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோ என்னவாக இருக்க போகுது அப்படின்னா, ஒரு விளாக் மாதிரி வீடியோவாக தான் இருக்க போகுது. டே இன் மை லைஃப் அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம். ஒரு ஒர்க்குக்கு போகிறேன். ஸோ அங்கே போய் நாங்கள் என்ன பண்ணுறோம், எப்படி போகிறோம், அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. முக்கியமானது அப்படின்னு பார்த்திங்கன்னா எதுவும் இருக்காது. சும்மா டே இன் மை லைஃப் அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய இந்த கீழா மாதிரி போட்டிருக்க நைட்டியை ஃபஸ்ட்டு நான் மாற்றிட்டு வந்துடுறேன். அண்ட் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பெருசாக மேக்கப்லாம் போட போகிறது கிடையாது. நான் எப்போவுமே மேக்கப் போட மாட்டேன், போடுவேன், பட் லைட்டாக க்ரீம் மட்டும் தான் போட்டு முடிச்சுட்ருவேன். இப்போ நம்ம வந்து சன்ஸ்க்ரீன் மட்டும் போட்டு கிளம்பி போக வேண்டியதான். பட் அங்கே போய் நம்ம கொஞ்சம் மேக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் வந்து வீடியோவில் காட்டுறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ், கிளம்பி வெளியே வந்தாச்சு. என் தம்பி பின்னாடி ரெடி ஆகிட்டுருக்கான். அவன் தான் என்னை கூப்பிட்டு போய் விட போகிறான். அப்படியே கிளம்பி வெளியே வந்துகிட்டே இருந்தேன். எங்கள் எதிர் வீட்டு பையன் பார்த்து என்னை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் 3 பேர் தான் இந்த ஈவெண்ட்டுக்கு போக போகிறோம். புகைக்குள்ளே போகிறோம். கண்ணாடி கண்ணாடி. ஸோ அவ்வளோதான் கைஸ், நாங்கள் வந்துட்டோம். சும்மா ஒரு செல்ஃபி எடுத்தேன். அவங்க தான் எங்களோட அக்கா. ரொம்ப வெக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தான் வந்து எங்கள் அக்கா. அக்கா செல்லப்பட்டு யுவர் செல்ஃப்க்கா. அவ்வளோதான் கைஸ், நாங்கள் 3 பேருமே ரெடி ஆகிட்டோம். சரி, ரெடி ஆகிட்டு ஒரு செல்ஃபி எடுக்கலாம்னு போகிறப்ப அந்த லாஸ்ட்டாக இருக்கிறவங்க மட்டும் பாருங்கள் என்னென்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்ட்டு. நாங்களாம் ஹாய் சொல்கிறோம், அவர் மட்டும் ஸ்டைலாக சொல்கிறாராம். ஒரே அட்டகாசம்தான். யாரு வெல்கம் பண்ணுறீங்க? நாங்கள் வீடியோலாம் எடுத்துகிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கைஸ். நீங்கள் செண்டாமேனை வந்து எல்லா கல்யாணத்துலையும் பார்த்துருப்பீங்க. நம்ம பார்க்கறதுக்கு அது எவ்வளோ ஜாலியாக இருக்கோ அந்த அளவுக்கு அதை அடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டம். அண்ட் இந்த டீமில் பார்த்தீங்கன்னா 2 கேர்ள்ஸ் கூட இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்பவே ஹேட்ஸ் ஆஃப். இந்த வேலைக்கு செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப கால் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அண்ட் ஷோல்டருமே ரொம்ப பெயினாக இருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் நான் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ எந்த வேலையுமே வந்து ஈஸி கிடையாது கைஸ். எல்லோரும் சொல்லுவாங்க ஈவெண்ட்டு தானே போகிறீங்க, அதெல்லாம் ஒரு 4 hours நின்றுட்டு நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்னு. எல்லா வேலையுமே கஷ்டம்தான். அப்புறமா சாப்பிட்ற டைம் வந்துச்சு, நாங்கள் சாப்பிட போயிட்டோம். ஸோ இதெல்லாம் தான் அங்கே இருந்த டிஷ்ஷு. எங்கள் அக்கா எப்படி சாப்பிட்றாங்க மட்டும் நான் காட்டுறேன், கொஞ்சம் பாருங்கள். அக்கா சாப்பிட்ற அழகாக பாருங்கள், உடனே அழகாக சாப்பிட்றாங்களாம். ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்லாம் முடிச்சுட்டு மேக்கப் கலைச்சாச்சு. மாறுவிடத்தில் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி சாரியில் பார்த்தீங்கன்னா 2 பேர் அவங்க நானும் தான். ஸோ வந்து ஈவெண்ட் முடிஞ்சிச்சு. நாங்கள் கிளம்ப போகிறோம். இவங்களை நம்பி தான் நாங்கள் வந்து வண்டியில் இப்போ ஏற போகிறோம். இவங்க தான் வண்டி ஓட்ட போகிறாங்க. அமிதாம்பாமா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் கைஸ், ஈவெண்ட் முடிஞ்சுட்டு நாங்கள் காஸ்ட்யூம்லாம் மாற்றிட்டு கிளம்பிட்டோம். வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு. மண்டபத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரஷ் இருந்துச்சு. பட் எங்கள் டைமிங் முடிஞ்சது, நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அதான் பார்க்கிங்கில் வண்டி எடுக்க வந்துட்டோம். பார்த்தா அங்கே அழகாக அந்த அவ்வளோ மரம் இருந்துச்சு. இப்போல்லாம் மரம் செடி கொடியெல்லாம் பார்க்கவே ரொம்ப ரேராக இருக்குது. ஸோ எங்கள் அக்கா தான் அதெல்லாம் வீடியோ எடுடி பாருடி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதான் வீடியோவில் காமிச்சேன். இதோ வராங்க பாருங்கள். சரி அக்கா, உங்ககிட்ட வந்து ஒரு கேள்வி. இப்போ எவ்வளோ வருஷமாக ஈவெண்ட்டில் இருக்கிறீங்க? வருஷமாக இருப்பேன். ஈவெண்ட் செய்வது, ஈவெண்ட்டில் இருப்பது ஈஸியாக கஷ்டமா? கஷ்டம் இல்லை, எல்லாரும் சொல்கிறாங்க நம்ம ஈஸியாக நின்றுட்டு போயிட்டு வந்துடுறோம். நீங்கள் அப்படியே சும்மா பேசாமல் தான் போகிறீங்க. என்னென்ன பேசுகிறீங்க? அதுதான் அதான் கைஸ், எவ்வளோ ரொம்ப கஷ்டம். எல்லா வேலையும் கஷ்டம் தான். அந்த மாதிரி தான் ஈவெண்ட்டும். இல்லை இப்போ நான் எங்கே போகிறேன், நீங்கள் எல்லாம் இப்படி திரும்பி இல்லை கைஸ், நாங்கள் வந்து வண்டி எடுக்கிறோம். நான் பரிதா அப்பா வேறு ஃபோன் பண்ணுறாங்க.
நாங்கள் பாண்டிச்சேரியை தாண்டி கடலூருக்கு தான் ஈவெண்ட் போயிருந்தோம். ஸோ அதனால் வரப்போ ரிட்டர்ன் வரப்போ சும்மா ஒரு வீடியோ மாதிரி எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே யார் இருக்கான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைஃப் என்ஜாய் பண்ணனா பாண்டிச்சேரி வாங்க. ஆமாம், பாண்டிச்சேரி வந்து சரக்கடிக்க இல்லை. நாங்கள் அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே வீட்டுக்கே வந்துட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் ஸ்கூபி என்னை விடவே இல்லை. விளையாடிட்டே இருந்தா, போட்டு என்னை கடிச்சிட்டே இருந்தா. நாங்கள் வெளியே போனாலே அவள் கோவமாயிடுவா. ஸோ வந்தோடனே கொஞ்ச நேரம் கடிச்சு விளையாடுவா. அதுக்கப்புறம் நார்மலாகிடுவா. அவள் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கா. அவளை சமாதானப்படுத்துறதுக்குள்ளேயே எங்களுக்கு ஒரு வழியாக ஆகிடும். நாங்கள் எங்கேயாச்சும் வெளியே போனோம் அப்படின்னா வீட்டில் யாராவது விட்டுட்டு தான் நாங்கள் போவோம். தனியாக அவளை விட்டுட்டு நாங்கள் போக மாட்டோம். போய் ஃப்ரெஷ் ஆகலான்னு பார்த்தா அவங்க விடவே இல்லை. அதுக்கப்புறம் அவளை எப்படியோ சமாதானப்படுத்திட்டு ஃப்ரெஷ் ஆகி திரும்பி அந்த பைத்தியக்கார நைட்டி எடுத்து போட்டுக்கிட்டேன். என்ன தான் ட்ரெஸ் பண்ணாலும் வீட்டுக்கு வந்து ஃப்ரீயாக அந்த நைட்டி போட்டு தூங்கினா தான் ஒரு ஜாலி. ஸோ டாட்டா.